ஹாய் நண்பர்களே, நீங்க என்னைக்காவது விமானத்துல உட்கார்ந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு விமானம் விபத்துக்குள்ளானா என்னதான் நடக்கும் அப்படின்னு ரகசியமா யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோல விமான விபத்துகளை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சில மிரள வைக்கும் உண்மைகளை நான் சொல்ல போறேன். ரெடியா? வாங்க பறக்கலாம். முதல்ல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட பிளாக் பாக்ஸ் பத்தி பார்ப்போம். ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது பிளாக் கலர்லயே இருக்காது. இது ஆக்சுவலா பிரகாசமான ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அப்பதான் விமானம் வழி மாறி போனா இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தண்ணி, பெரிய அழுத்தம் எல்லாத்தையும் தாங்கும். என்ன நடந்ததுன்னு பதிவு பண்றதுக்காகவே இதை அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ விபத்துனா எல்லாரும் செத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல, பெரும்பாலான விபத்துகள்ல 95% பேருக்கும் மேல உயிர் பிழைக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனாலதான் அந்த பாதுகாப்பு அறிவுரைகளை நீங்க கேட்கணும். எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நீங்க நினைச்சாலும் இங்க ஒரு அதிர்ச்சி தகவல். விமான பயணத்துல ரொம்ப ஆபத்தான நேரங்கள் நீங்க 30,000 அடி உயரத்துல இருக்கும்போது இல்லை. டேக் ஆஃப் விமானம் கிளம்புறது மற்றும் லேண்டிங் விமானம் தரையிறங்குறது ஒவ்வொன்றும் 5 நிமிஷம் தான். அப்பதான் பாதி விபத்துகள் நடக்குது. பைலட்கள் இந்த நேரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே மிஷினோட தப்பு இல்லை. பெரும்பாலான விபத்துகள் மனுஷங்க பண்ற தப்பு தான். பைலட்கள் தப்பு பண்ணுவாங்க நம்மள மாதிரிதான். அதனாலதான் அவங்களுக்கு பயிற்சி ரொம்ப கண்டிப்பா இருக்கும். ஆனா சில சமயம் பைலட்கள் ஹீரோக்களா மாறுவாங்க. ஹேட்சன் மிராக்கிள் ஞாபகம் இருக்கா? 2009 ஒரு அமெரிக்க பைலட் என்ஜின் பழுதான பிறகு ஒரு விமானத்தை ஒரு நதியில தரையிறக்கினாரு. எல்லாரும் உயிர் பிழைச்சாங்க. அந்த பைலட் இப்போ வானத்துல ஒரு ஹீரோன்னு கூப்பிடுறாங்க. ஒரு உண்மையான மர்மம் வேணுமா? ஏர் பிரான்ஸ் விமானம் 447 அட்லாண்டிக் பெருங்கடல்ல விழுந்துச்சு. அதோட பாகங்களை கண்டுபிடிக்கவே 2 வருஷம் ஆச்சு. கடல்கள் ரொம்ப பெருசுல. விமான பணி பெண்கள் அந்த அவசர கால கதவுகளை எப்படி விளக்குவாங்கன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு விதி இருக்கு. விபத்து நடக்கும்போது ஒவ்வொரு கதவும் 90 செகண்ட்ஸ்ல திறக்கணும். அதனாலதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைம் பாஸ் இல்ல. சரியா? இறுதியா, விமான விபத்துகள் ரொம்ப அரிது. சீரியஸா, நீங்க கார்ல விபத்துக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், விமானத்துல இல்ல. அதனால அடுத்த முறை நீங்க விமானத்துல பறக்கும்போது உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. குழுவினர் சொல்றத கேளுங்க. நீங்க தயாரா இருந்தா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த உண்மை உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய மிரள வைக்கும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.